ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கைட்லிஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். இன்னைக்கு 27th Feb வந்து பாத்தீங்கன்னா டே 2 ஓட ஷிஃப்ட் 1 முடிஞ்சிருச்சு. லைவ் வரலாம் தான் நினைச்சோம், கொஞ்சம் நெட் இன்டரப்ட் ஆனதுனால லைவ் வர முடியல. ஸோ நம்ம வந்து இதை வந்து ஆஃப்லைன் வீடியோவே அப்லோட் பண்றோம், நீங்க எல்லாருமே பார்த்துக்கோங்க. ஓகேவா? குட் அட்டெம்ப்ட் என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, டஃப்னஸ் லெவல் எப்படி இருந்தது, எவ்வளவு குட் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு டாபிக்லையும் கொடுத்துருக்கலாம். டாபிக் மீன்ஸ் வந்து செக்ஷன் இங்கிலீஷ், குவான்ஸ், ரீசனிங்ல எவ்வளவு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போது. நீங்களுமே இந்த ஷிஃப்ட் அட்டன் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட அட்டெம்ப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அதே மாதிரி நம்மளோட மெயின்ஸ் கிளாஸ் கோர்ஸ் போயிட்டு இருக்கு. 200+ நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணனால பிரைஸுமே ரிவைஸ் பண்ணிட்டோம். இதை பத்தி நான் ஃபைனலா உங்களுக்கு சொல்றேன், அப்படின்னா தான் கிளியரா புரியும். அனலைசிஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸ்லாட் 1 இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேட்டிருக்காங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்டோரி பேஸ் பண்ண மாதிரி இருந்திருக்கு, நல்லாவே இருந்திருக்கு. கொஞ்சம் 9 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுல இருந்து வெக்காப்ஸ் வேர்டுமே கொஞ்சம் ஈஸியா தான் இருந்தது, அந்த மாதிரி சொன்னாங்க, நமக்கு ரிவ்யூ சொன்னாங்க. க்ளோஸ் டெஸ்ட்லுமே ஒரு 6 கொஸ்டின் கேட்டாங்க, அதுவுமே ஈஸியா தான் இருந்தது போடுற மாதிரி. காலம் பேஸ்ல ஒரு 2 கொஸ்டின், எரர் ஸ்பாட்டிங், கரெக்ட் சென்டென்ஸ், அதாவது மிஸ்ஸிங், அதாவது ராங்கா இருக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, கரெக்டா இருக்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க. அதுல இருந்து ஒரு 3 கொஸ்டின். வேர்ட் யூசேஜ்ல ஃபேப்ரிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வேர்ட் ஸ்வாப்ல இருந்து ஒரு 4 கொஸ்டின். பிரேஸ் ரிப்ளேஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் வந்து இது டோட்டலா இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் இதுல இருந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க, இந்த டாபிக்ஸ்லாம் இருந்து. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங் பார்த்துடலாம். ரீசனிங்ல பசில்ஸ்ல 2 கேட்டிருக்காங்க, பாக்ஸ் பசில், ஃப்ளோர் பசில், ரெண்டுலயுமே 88% ஈஸியா தான் இருந்திருக்கு. வேரியபிள் பேஸ் பண்ணலாம் எதுவுமே கிடையாது. ஸ்கொயர் சீட்டிங்ல 8%, அதுல வந்து கார்னர்ல இருக்கவங்களா இன்சைட், மிடில் இருக்கவங்களா அவுட் சைடு, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்பபெட் சீரிஸ். ஆல்பபெட் சீரிஸ்ல இருந்து 5 கொஸ்டின், ஆல்பபெட் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு 20 வரும் இல்லையா, மிங்கிள் பண்ணி கொடுப்பாங்களே, அதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின். டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன், ஆர்டர் அண்ட் ரேங்கிங், ஸ்லாஜிசம், இன்இக்வாலிட்டி, இது எல்லாத்துல இருந்தும் 3 கொஸ்டின்ஸ் காமனா கேட்டிருக்காங்க. அப்புறம் பேர் பண்ற மாதிரி பேரிங்ல பேக்வர்ட் ஃபார்வர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்பர் வச்சு கொடுத்துருக்காங்க, ஒரு பேர் கிடைச்சிருக்கு. ஒரு வேர்டை கொடுத்துட்டு வபல்ஸ் கான்சனன்ட் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு அதை ரீஅரேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆட் ஒன் அவுட்ல இருந்து ஒரு கொஸ்டின். டோட்டலா 35 கொஸ்டின்ஸ். ப்ரீவியஸ் டேல 22 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் அதனோட லெவல், ரீசனிங்கோட லெவல் இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. குவான்ஸ்ல டேட்டா இன்டர்பிரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா லைன் கிராஃப் ஒன்னும் டேபிள் ஒன்னும் கேட்டிருக்காங்க. டேபிள் வந்து பாத்தீங்கன்னா இயர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 கொடுத்துட்டு ஒரு டேட்டா கொடுத்துட்டு அதுல வந்து ஒரு 5 வந்து 6 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. லைன் கிராஃப்லயுமே டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு காலேஜ்ல இருக்காங்க, அது 2 டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஆர்ட்ஸ்ல ஃபைன் ஆர்ட்ஸ், விஷுவல் ஆர்ட்ஸ்னு சொல்லிட்டு. அதுல இருந்து டேட்டா பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேபிள கம்பேர் பண்ணும்போது லைன் கிராஃப் இன்னுமே ஈஸியா தான் இருந்துன்னு சொன்னாங்க. இதுல வந்து 9 to 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் ப்ரீவியஸ் டேவை கம்பேர் பண்ணும்போது இதுல அதிகமாவே கேட்டிருக்காங்க, 12 to 13 கேட்டதா சொன்னாங்க. ராங் நம்பர்ல இருந்து ஒரு 2 கொஸ்டின் வந்திருக்கு. ரிமைனிங் எல்லாமே அப்ளிகேஷன் சம்ஸ்ல வந்திருக்கு. அப்ளிகேஷன் சம்ஸ்ல ஒரு 5 to 6 கொஸ்டின் டஃபா இருந்தது, ரிமைனிங் எல்லாமே ஈஸியா தான் இருந்தது, அந்த மாதிரி சொன்னாங்க. ஓவராலா இங்கிலீஷ்ல ஒரு 20 ல இருந்து 25 வரைக்கும் போட்டிருந்தா குட் அட்டம். 20 வரைக்கும் போடுற மாதிரி இருந்தது. ஆப்ஷன்ஸ்லாம் எந்த கன்ஃபியூஷன் இல்லாம 20 வரைக்கும் போட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க. குவான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 22 ல இருந்து 27, 22 போட்டாவே குட் அட்டம் தான். ரீசனிங்ல 29 ல இருந்து 33, ஒரு 29 எல்லாராலையும் போட முடியும் லேக் ஆகாம போட்டா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓவராலா 71 to 85, ஒரு 71 போட்டிருந்தீங்கன்னா சேஃபா இருக்கலாம். நீங்க ஒரு அக்யூரசியா போட்டிருக்கீங்கன்னா 71 வரைக்கும் போட்டிருக்கீங்கன்னா சேஃபா இருக்கலாம். அதுக்குபடி அது கம்மியா போட்டோம்னா அக்யூரசியா போட்டிருந்தீங்க கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகேவா? மறக்காம நீங்க எவ்வளவு அட்டன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி மெயின்ஸ் கிளாஸ் கோர்ஸ் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி பிரைஸ் வந்து ரிவைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ண போனீங்கன்னா காட்டும். அந்த பிரைஸ்ல இருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா கோட் SBA அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம அந்த கோட் யூஸ் பண்ணுங்க. பண்ணீங்க அப்படின்னா 999 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிடும். அதே மாதிரி ஆல்ரெடி கோட் யூஸரா இருக்கீங்க அப்படின்னா கோட் யூஸரா இருக்கவங்களுக்கு பிகினர் ரிப்பீட்டர் பேட்ச்ல இருக்கவங்களுக்கு ஃப்ரீ. மற்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைஸ் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை மறக்காம பாருங்க. அதை பார்த்துட்டு அதுல இருக்க கோட் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்குமே அந்த பிரைஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? மெயினா மெயின்ஸை ஃபோக்கஸ் பண்ண பேட்ச், மெயின்ஸ் மட்டும் நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுங்க. மற்றபடி எனக்கு பிலிம்ஸ் வேணும், வேற ஏதாவது வேணும், SBI இல்லாமல் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த பேட்சில் ஜாயின் பண்ணாதீங்க. அதை நானுமே சொல்றேன். சரியா? மெயின்ஸ் கண்டிப்பா கிராக் பண்ணணும், எனக்கு கிளியர் ஆயிடும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ்ல தான் ஐடியாவே இல்லை, நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு வேணும் டாபிக் வைஸா அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த பேட்ச் அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்க எக்ஸாம்ஸ் அக்சஸ் பண்ணி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஷிஃப்டோட அனலைசிஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.